ஜெம் துளிகள். மயிலாடுதுறை அருகே காதலிப்பதாக கூறி சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய இளைஞரை மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மருதம்பள்ளம் கீழவெளியைச் சேர்ந்தவர் வீரபெருமாள் மகன் ஐயப்பன். கட்டட தொழிலாளியான இவருக்கு செம்பனார் கோவில் காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவியுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுமியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி சிறுமியின் வீட்டில் இருந்து அவரை கடத்திச் சென்ற ஐயப்பன் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாய் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் கோப்பெருந்தேவி வழக்கு பதிவு செய்து ஐயப்பனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாசமுத்திரம் அருகே சின்ன சங்கரன் கோவில் சங்கரலிங்க சுவாமி கோமதியம்மாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள சின்ன சங்கரன் கோவில் சங்கரலிங்க சுவாமி கோமதியம்மாள் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்பைவாழ் மக்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண விழாவை சிறப்பித்தனர். 2 வருடங்களாக கொரோனா பரவலை அடுத்து திருக்கல்யாண வைபவம் நடைபெறாமல் இருந்தது. இந்த வருடம் கோவில் நிர்வாகம் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணிந்து வரும் பக்தர்களை கோவிலின் உள்ளே அனுமதித்தனர். மேலும் கோவில் நிர்வாகமும் காவல்துறையினரும் இணைந்து கொரோனா அச்சம் காரணமாக மிக எளிய முறையில் சிறப்பாகவும் திருக்கல்யாண உற்சவம் நடத்தி முடிக்கப்பட்டது. கரம்பக்குடி அருகே பேருந்து நிலையத்தில் பச்சளம் பெண் குழந்தை ஒன்று துணிப்பையில் சுற்றப்பட்டு கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பிலாவிடுதி பேருந்து நிறுத்தத்தில் பச்சளம் குழந்தை ஒன்று அழும் சத்தம் கேட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தையின் சத்தத்தை கேட்டு அப்பகுதி இளைஞர்கள் அங்கு சென்று பார்த்தபோது பிறந்த சில மணி நேரங்களே ஆன பச்சளம் பெண் குழந்தை ஒன்று துணிப்பையில் சுற்றப்பட்டு கிடந்துள்ளது. இதனையடுத்து அந்த குழந்தையை மீட்ட அப்பகுதி இளைஞர்கள் உடனடியாக கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதுகுறித்து பிலாவிடுதி விஓ தீபிகா அளித்த புகாரின் அடிப்படையில் கரம்பக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதாரண்யம் அருகே ஆதி திராவிடர் குடியிருப்புக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு பல ஆண்டுகளாக இருந்து வந்த பாதை அடைக்கப்பட்டதை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகட்டூர் ஊராட்சி பெத்தாட்சி காட்டு பகுதியில் ஆதி திராவிடர் மக்கள் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். மேலும் இந்த இடத்திற்கு பல ஆண்டுகளாக சென்று வந்த பாதையை தனியார் நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் சில நாட்களுக்கு முன்பு கம்பிவேலி வைத்து அடைத்தனர். இதுகுறித்து அரசு துறையினருக்கு மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் வேதாரண்யம் திருத்துறைப்பூண்டி பிரதான சாலையில் தாணிக்கோட்டகம் பேருந்து நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேதாரண்யம் ஒன்றிய செயலாளர் சிவகுரு பாண்டியன், நாராயணன், வீரப்பன், செங்குட்டுவன் உட்பட பலர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து வேதாரண்யம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தியதில் தற்காலிக போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கைது செய்யாத காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள சிட்கோ வளாகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் சார்ந்த பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்சி அரியமங்கலத்தில் உள்ள சிட்கோ வளாகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் சார்ந்த பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டத்தில்
தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், நகர் வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். கலந்தாய்வு கூட்டத்தில் அமைச்சர்கள் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர். அப்போது பேசிய ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் 160 கோடி ரூபாய் பணத்தை ஒட்டுமொத்த சிறு குறு நிறுவனங்களுக்கும் ஒதுக்கிய ஒரே முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் என்று புகழாரம் சூட்டினார். பொதுவாக இப்போ இந்த தொழில் முனைவர்கள் முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இந்த சிட்கோவில் பட்டா அதாவது சேல் டீட் தராமல் இருக்கிறாங்க. அதனால இடம் எடுக்கும்போது லேண்டு எடுக்கும்போது சிட்கோ பேரில் பட்டா அதாவது அரசு மாற்றிருக்க மாட்டாங்க. அது காலகாலமாக மாறி அப்படியே நின்று போயிடுது. இப்போ நம்முடைய முதல்வருடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் அந்த சேல் டீட் தரலையோ அந்த நிறுவனங்களுக்கு இந்த அரசு நிச்சயமாக அந்த சேல் டீட் வழங்கும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். ரெண்டாவது இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கி பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழிலாம் பாதித்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய முதல்வர் அவர்கள் என்ன பண்ணாருன்னு சொன்னால், எப்பவுமே இந்த முதலீட்டு மானியத்தை கடைசியில் தான் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க, 3 வாட்டியாக கொடுப்பாங்க. இந்த பாதிப்புகள்லாம் வரக்கூடாது என்ற நிலையில் நம்முடைய முதல்வர் அவர்கள் 250 கோடி ரூபாய் இந்த வருஷம் நம்ம கொடுக்க வேண்டியது அந்த நிறுவனங்களுக்கு 168 கோடி ரூபாய் 60% பணத்தை முதல்ல விடுவிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களில் போன மாதமே ஒட்டுமொத்த நிறுவனத்துக்கும் பட்வாடா செய்திருக்கிற ஒரே முதல்வர் இந்தியாவிலேயே நம்ம முதல்வர் மட்டும்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள. ஆத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட செம்பட்டி அருகே லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கன்னிவாடி மின்வாரியத்தில் உதவியாளராக வேலை பார்த்து வருபவர் ஜான் போஸ்கோ. இவர் கன்னிவாடியில் இருந்து ஆத்தூரில் தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது எதிரில் வந்த லாரியில் நேருக்கு நேர் மோதியதில் சம்பவ இடத்திலேயே ஜான் போஸ்கோ உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து செம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் விபத்து அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவெரும்பூர் அருகே கேஸ் சிலிண்டர் வெடித்த விபத்தில் கெமிக்கல் பொறியாளர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடி வடக்குமலை NGO காலனியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் தனது மனைவியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 1 வருடத்திற்கு முன்பு மனைவியை பிரிந்த நிலையில் தனது தாய் தந்தையருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் அவரது வீட்டில் திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து சென்று பார்த்தபோது செந்தில்குமார் உடல் கருகி இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த துவாக்குடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதனால் கேஸ் சிலிண்டர் எதிர்பாராத விதமாக வெடித்து விபத்து ஏற்பட்டதா அல்லது தற்கொலைக்கு முயன்றாரா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு குழந்தை வேணாம், இருந்தா இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம். அதுலேருந்து கொஞ்சம் மன உளைச்சல் வரலாம். எனக்கு கொஞ்சம் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுவான், தூக்க மாத்திரை போடுவான், தூக்கமே வரலன்ட்டு. அதனால அவனுக்கு மன உளைச்சல் மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி அப்படின்னு வச்சுங்களேன். புருஷன் கொண்டாட்டிக்குள்ள அட்டி கட்டி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு கேட்டால் கருத்து வேறுபாடு, இல்லை குழந்தை இல்லைன்னு சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சமாதானம் பண்ணுவேன். இந்த பொண்ணும் கொஞ்சம் அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்கணும். உடனே ஓடி இப்போ போய் 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 1 வருஷம் 4 மாதமாக 5 மாதமாக ஆகுது. போய் கூப்பிட்டுருக்குறான். கூப்பிட்டதுக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிட வாங்கன்னு தான் கூப்பிட்டுச்சு, வாழ்கிறதுக்கு வரல. நான் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட மாட்டேன், நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். நம்ம இந்த தாலியை கையில் எடுத்துருக்கோம். இதை திரும்பி புதுசாக அப்போ நேரம் சரியில்லையே என்னமோ நம்மளுக்கு பிரச்சனையில் இருந்தோம். சமயபுரத்தில் போய் நம்ம 2 பேரும் தாலி கட்டிகிட்டு வந்து நல்லபடியாக இருப்போம் வான்னு கூப்பிட்டுருக்கோம். நான் வரலாம் அப்படின்னு. சரி, இந்த தாலியை வச்சு சிலிண்டர் எடுத்தது எப்படிமா அது எனக்கு தெரியலங்க. நான் இட்லி வாங்க போசோம்மா, பசிக்குதம்மா, எனக்கு இட்லி வாங்கிட்டு வாமா. நான் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணானே தெரியல. பெரியகுளம் அருகே கஞ்சா செடிகளை பயிரிட்டு வளர்த்து வந்த 2 மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பங்களாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் மற்றும் பெரியகுளம் தென்கரை இந்திராபுரி தெருவைச் சேர்ந்த அருண்குமார் ஆகிய 2 சேர்ந்து முருகமலை பகுதியில் உள்ள மதன்குமாரின் தோட்டத்தில் பிளாஸ்டிக் பையில் கஞ்சா பயிரிட்டு வந்ததாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் பெரியகுளம் வடகரை காவல் நிலைய ஆய்வாளர் மீனாட்சி சம்பவ இடத்திற்கு சோதனை செய்தார்.
சோதனையின் போது 12 கஞ்சா செடி நாற்றுகளை பதியம் செய்து வளர்த்து வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து விசாரணை செய்ததில் இருவரும் கஞ்சா போதைக்கு அடிமையான நிலையில் இருவரின் பயன்பாட்டிற்காக வளர்த்ததாக தெரியவந்தது. மேலும் இருவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பெரியகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியலூரில் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் மோடி அரசை கண்டித்து அனைத்து தொழிலாளர் சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரியலூர் அண்ணா சிலை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுத்துறை வங்கிகள், பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள், ரயில்வே துறை உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை ரத்து செய்ய வேண்டும், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தோமுச மாவட்ட தலைவர் மகேந்திரன், INTUC விஜயகுமார், CITU மாவட்ட செயலாளர் துரைசாமி, AITUC மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டபாணி, மேலும் அனைத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நோக்கம் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பு கருவிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழிற்சாலை தனியாருக்கு போகக்கூடிய ஆபத்து, அதைவிட முக்கியம் அந்த தனியாருக்கு போகுவதை கூடாது என்ற வாணியம்பாடி தேசிய நெடுஞ்சாலையில் ஆயுதங்களுடன் காரை வழிமறித்து சினிமா பாணியில் 11,50,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஞானசேகரன். RO பிளான் நடத்தி வரும் இவர் சூதாட்டத்தில் அதிக ஆர்வம் காட்டி வந்துள்ளார். இந்நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திற்கு சென்று சூதாட்டம் விளையாடி 22 லட்சம் ரூபாய் சம்பாதித்து அந்த பணத்துடன் காரில் தன்னுடைய நண்பர்கள் சிவகுமார் மற்றும் கார் ஓட்டுநர் பாலாஜியுடன் நாற்றம்பள்ளி நோக்கி சென்றுள்ளார். அப்போது மற்றொரு காரில் பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஞானசேகர் சென்ற காரை வழிமறித்து கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். மேலும் சினிமா பாணியில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதில் கார்கள் சேதமடைந்துள்ளது. இருப்பினும் பணத்தை பறித்துக் கொண்டு மர்ம கும்பல் சென்றுவிட்டது. இதுகுறித்து ஞானசேகரன் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் CP சக்கரவர்த்தி, ஆம்பூர் துணை கண்காணிப்பாளர் சரவணன் மற்றும் வாணியம்பாடி துணை கண்காணிப்பாளர் பழனிசெல்வம் ஆகியோர் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தேசிய நெடுஞ்சாலையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காரை பின்தொடர்ந்து வந்து கத்தியை காட்டி மிரட்டி பணத்தை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுளம் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட வெளிமாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை அதிக அளவில் நடைபெற்று வருவதாக பெரியகுளம் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலை அடுத்து பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முத்துக்குமார் உத்தரவின் பேரில் பெரியகுளம் பகுதியில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பெரியகுளம் தென்கரை மார்க்கெட் பகுதியில் சந்தேகத்தின் அடிப்படையில் முருகன் என்ற முதியவரை காவல்துறையினர் விசாரணை செய்தனர். இந்த விசாரணையின் போது அவரிடம் இருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட வெளி மாநில லாட்டரி சீட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்ததால் காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அரியலூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தடுப்பூசி சிறப்பு முகாம் குறித்த விழிப்புணர்வு பேரணியில் மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பொம்மி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இப்பேரணி பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடுப்பூசி சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பலரும் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே ஒற்றை கண்ணுடன் பிறந்த அதிசய ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றனர். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அருகே உள்ள தென்கட்சி பெருமாள் நத்தம் கிராமத்தில் வசித்து வருபவர் சிவகுருநாதன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக கால்நடைகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் தான் வளர்த்து வந்த ஆடு இரட்டை குட்டிகளை ஈன்றது. அதில் சிவன் போன்று நெற்றியில் ஒற்றை கண்ணுடன் பிறந்த அதிசய ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் வியந்த வண்ணம் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர்.
நெற்றியில் ஒற்றை கண்ணுடன் பிறந்த ஆட்டுக்குட்டியால் கிராமத்திற்கு நல்லது நடக்கும் என பொதுமக்கள் அனைவரும் நம்பிக்கை தெரிவித்து ஆர்வமுடன் பார்த்து வணங்கி செல்கின்றனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.